வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டே 8க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு, பியூர் சயின்ஸு, பயோ கம்ப்யூட்டரு இருப்பாங்களா அவங்களுக்குலாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஆர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆர்ட்ஸ் பேப்பர் வேல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. சயின்ஸ் பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பயாலஜி பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வேல்யூஷன் பண்ணுற வரைக்கும் இந்த டைம் வந்து அதிகமாக சென்டர் மார்க் வந்து எடுத்திருக்காங்க. கொஷின் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தாலும் டஃப்பாக இருந்தாலும் சரி, இந்த டைம் கொஞ்சம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். அதாவது இது வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க ஓவராலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பு, மேக்ஸ் குரூப்பு, ஆர்ட்ஸ் குரூப்பு. இப்போ ஆர்ட்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆர்ட்ஸ் குரூப்பான பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போயிட்டு தான் இருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலர் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் அந்த சென்ட்ரல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் எவ்வளோ வந்திருக்கு, பாஸ் பர்சன்டேஜ், அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ் பர்சன்டேஜ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அது சிஸ்டமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மெயினாக இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த +2 மாணவர்களுக்கான அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஏஐயோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி இப்போ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து 8 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஆஃப் டே தான் இருந்துச்சு. ஏன்னா 10th வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப்பு, பியூர் சயின்ஸ் குரூப்பு, கம்ப்யூட்டர் குரூப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மட்டும் தான் வேல்யூஷன் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ +1 ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் +1 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ +2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +1ல் ஃபெயில் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் கீ ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணேன். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிபரலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஓரளவுக்கு எழுதியிருந்தாலே மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. எழுதி ட்ரை பண்ணியிருந்தாலே ப்ரூவ் தட் இந்த மாதிரி எழுதினாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட பாடத்திற்கு மட்டும் நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகளை வந்து மே 9ஆம் தேதி வெளியிடப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு, அதே மாதிரி அட்மிஷனு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்கும். அதுக்கு +2 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். +2 மார்க்கை வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். கிட்டத்தட்ட 83 மையங்களில் +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் மும்மரமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்த வேலையில் 60% வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் திருத்தும் பணிகள் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட பாடத்திற்கு மட்டும் வேல்யூஷன் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ +2 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஒரு சைடு வந்து நடந்தாலும் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது +1 பேப்பர் வேல்யூஷன், அதாவது +2 வந்து பார்த்தீங்கன்னா +1ல் அரியர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரியர் +2 ஸ்டூடெண்ட் வந்து +1ல் வந்து அரியர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அசைன் 1 செப்பரேட் சி வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து 12ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் +2ல் வந்து பார்த்திங்கன்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. +1ல் அரியர் வச்சுருப்பாங்களா அவங்களுக்கான வேல்யூஷன் 17ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிப்பாங்க. இப்போ +1 10th முடிச்சுட்டு இப்போ +1 பப்ளிக் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 19ஆம் தேதியிலேருந்து 21, 30ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட இருக்கு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எழுதி ட்ரை பண்ணியிருந்தாலே போதும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் அண்டர்லைன் பண்ணி
ஒரு மார்க் 6 மார்க் கொடுத்து பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேல்யூஷன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் ஒரியாக வேண்டாம். ஸோ ஓவராலாக இந்த டைம் நிறைய சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் சென்டம் வந்திருக்கு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, அதே மாதிரி ஜுவாலஜியில் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு டே 8க்கான வேல்யூஷன் அப்டேட்டு. இதில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. மேனுவலாகவும் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, சிஸ்டமேட்டிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்ருக்காங்க. இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து ஓவராலாக சென்டம் மார்க் எவ்வளோ வந்திருக்கு, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ வந்திருக்கு, ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு, இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே அனலைஸ் பண்ணி போவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபெயிலியர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்கலாம் பார்த்துட்டு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் டே 8க்கான அப்டேட்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ இன்றைக்கி நடந்த பேப்பர் வேல்யூஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து 69 மார்க் வந்து ஒரு பையன் வந்து வாங்கியிருக்கான். 1 மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்கான். ஆனால் 2 மார்க்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் வந்து இல்லை, அதனால் வந்து பார்த்தோன்னா 69 மார்க் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 2 பாயிண்ட் எழுதியிருக்கனால அவனுக்கு சென்டம் மார்க்குமே வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஃபிசிக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் எல்லாமே கரெக்டாக எழுதி 5 மார்க்கில் ஒரு குறிப்பிட்ட கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸோ மைனஸோ சம்மில் ஏதோ ஒன்று போடல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் சென்டம் வந்து பார்த்தோன்னா போடலாம் அப்படின்னு சொல்லி சென்டம் மார்க்கும் வந்து பார்த்தோன்னா போடுறாங்க. இதெல்லாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தோன்னா நடக்கிறது தான். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க. அதனால் வந்து வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரியாக வேண்டாம். ஸோ கண்டிப்பாக வந்து வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்து நடக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு எழுதி அட்டன் பண்ணி எல்லாம் வந்து அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வந்து கொடுப்பாங்க. மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து குறைக்க மாட்டாங்க. ஏன்னா சென்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், எப்படி படிச்சிருப்பான், கிட்டத்தட்ட அவன் ஸ்டார்டிங் ஜூன் மந்த்லேருந்து இந்த மார்ச் மந்த் வரைக்குமே கடைசி நிமிஷம் வரைக்குமே படித்து கண்டிப்பாக சென்டம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் வந்து எழுதியிருப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரீமை பேஸ் பண்ணி தான் அது அவனோட எதிர்காலம் வந்து இருக்குது. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நடக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கு நம்ம சேனலில் லைவ் அப்டேட் போடுவேன். +1 +2 எல்லாத்துக்குமே ரிசல்ட் 10க்குமே. ஸோ அதில் வந்து நம்ம ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டே 8க்கான வேல்யூஷன் அப்டேட்டு. ஸோ வீடியோ இன்ஃபோர்ட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் அப்டேட் தொடர்ந்து அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.